என்னன்னா, நான் என்னுடைய மகன் விஜய் அவர்களை நாளை தீர்ப்புன்ற படத்தில் அறிமுகப்படுத்தினேன். அதில் எனக்கு கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய் லாஸ். படம் ஓடலை. அப்போ 90 லட்சம் 90ல் 90 லட்சம்னா நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துங்க. நான் சம்பாரிச்ச பணம் பூரா போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அடுத்த படம் ஒன்று பண்ணணும். அவர் நடிகனாகணும்னு ஆசைப்பட்டார். அது ஒரு வெற்றி நடிகனாக மாற்றணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஃபெமிலியரான ஹீரோவோட நடித்து ஒரு படம் பண்ணால் அவர் மற்ற ஜனங்கள் மத்தியில் பாப்புலர் ஆவார், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பாப்புலர் ஆவார்னு சொல்லிட்டு, சரி வேறு யார் எனக்கு வேறு யாரும் கிடையாது, நாங்கள் 2 பேர் தான். நான் விஜயகாந்த் அவர்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவரை எடுத்தார். என்ன சார் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, உங்களை நான் பார்க்கணும், எத்தனை மணிக்கு வரணும், நீங்கள் வீட்டில் தானே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். வீட்டில் தான் சார் இருக்கிறேன். என்னன்னு வீட்டுக்கு வந்தார். என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, விஜய் படம் ஆமாம் சார், பரவாயில்ல சார், என்ன திருப்பி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு படம் உங்களோட சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது நீங்கள் கால் ஷீட் கொடுக்கணும். எப்போ ஷூட்டிங் வச்சுக்க போகிறீங்க? வச்சுக்கோங்க. எத்தனை நாள் வேணும்? வச்சுக்கோங்க. என்ன கொடுக்கணும் விஜய் நான் அப்படின்னு கேட்டேன். உங்கள் மகனை நீங்கள் அறிமுகப்படுத்தணும், அதுக்காக என்ன ஹெல்ப் பண்ண சொல்றீங்க. அந்த உதவிக்கு நான் பணம் வாங்க மாட்டேன். இந்த ஓப்பனிங் ஒன்று சொல்றாங்க பாருங்க. ஆமா, அது தலை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இல்லை, அமராவதி படத்துல ஓப்பனிங் நல்லா இருந்தது. ஏன்னா அவர் ஓப்பனிங் மாஸ்டர். அதே சமயத்தில் அவர் எல்லாருக்கும் ஏற்றக்கூடிய அளவில் தான் அடுத்த படம் பண்ணி கொடுப்பார தவிர வேற எதுவும் பெரிய விஷயம். சூப்பர் சார், சூப்பர். நடிகர்களுக்கு அதான் சொல்றேன், எம்ஜிஆருக்கு அடுத்தபடி பெண்களை கவர்ந்தவர் அவர் தான், தயாரிப்பாளர்களை வாழ வைத்துள்ளவர் தான், இயக்குநர்களை உண்டங்கட்டா, இயக்குநர்களையும் நிறைய புது இயக்குநர்களை நடித்து அவங்கள வெளிக்கொண்டு வந்தவர் அவர் தான்.